வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024 முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2024 வரை உள்ள மீனராசியின் வாராந்திர ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மீனராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மீனராசி மக்களின் அவர் சார்ந்த நினைவுகளுக்கும் கவலைகளுக்கும் உங்கள் பெற்றோர்களின் உடல்நலக்குறைவு முக்கிய காரணமாக இருக்கும் என்ற நிலை இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் எல்லா வகையான கவலைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு தங்களின் சுய அமைதியை மற்றும் மகிழ்ச்சியை மீட்டெடுக்க உங்களுக்கு பிடித்த எந்த வகையான நல்ல முன்னேற்றம் தரும் செயல்களிலும் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நலமாகும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணத்தை எப்போதும் அவர்களுக்கு சாதகமாக செலவழிக்க முயற்சிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறது. இதனுடன் மீனராசி மக்களாகிய நீங்கள் தொழில் மற்றும் வணிகத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மீனராசியை பொறுத்தவரை சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பொருளாதார நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சராசரியாக ஒரு பலன் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். திடீரென்று இந்த வாரம் உங்களுக்கு குடும்பம் தொடர்பான புதிய பொறுப்பு கிடைத்து அதில் நீங்கள் மூழ்கிவிடக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் திட்டங்கள் அனைத்தும் தடைபடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் வீட்டு பணிகளில் சிக்கிக்கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மீனராசி மக்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக செலவு செய்வதாகவும் உங்களுக்காக குறைவாக செலவு செய்வதாகவும் நீங்கள் உணரும் நேரமாக இந்த வாரம் இருக்கும். இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் வெறுப்பு மற்றும் சில கோபங்கள் உங்கள் இயல்பையும் நடவடிக்கையும் பாதிக்க செய்யும். எனினும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல மக்கள் அல்லது அனுபவம் பெற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். அதன் பிறகு மீனராசி மக்கள் தங்களுடைய தொழில் சார்ந்தவற்றிலும் மற்றவற்றிலும் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உங்களின் வாழ்வில் சிறந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் ஏதுவாகும் என்று நம்பலாம். இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வாரம் நீங்கள் தீவிர பாதுகாப்பின்மை உணர்வுடன் இருப்பதால் மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் சற்று அச்சப்படுவீர்கள். அது உங்கள் மனதை தடுக்கும். இதனால் நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உங்களின் சூழ்நிலை கட்டாயப்படுத்தும் என்பதால் இந்த வாரம் மீனராசி மக்கள் அதில் சார்ந்து சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வாரம் மீனராசி மாணவர்கள் தங்கள் ஆசிரியரின் அறிவை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. எனவே உங்கள் ஆசிரியர்களின் உதவியையும் அவர்களின் ஒத்துழைப்பையும் பெற எக்காரம் கொண்டும் நீங்கள் தயங்காதீர்கள். காரணம், இந்த நேரத்தில் அவர்களின் அனுபவம் மட்டுமே உங்களுக்கு முக்கிய படிப்பிலும் கல்வியிலும் அது சார்ந்த தலைப்புகளை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதனால் வரவிருக்கும் காலங்களில் உங்கள் தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக செயல்பட உதவும். அதில் நீங்கள் வெற்றி பெற்று நலமாக மகிழ்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது மீனராசி மக்களின் கவலைகளுக்கு உங்கள் பெற்றோரின் உடல்நலக்குறைவு முக்கிய காரணமாக இருக்கும் என்ற நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் சுய அமைதியை மற்றும் மகிழ்ச்சியை மீட்டெடுக்க நீங்கள் விரும்பும் நல்ல முன்னேற்றம் தரும் செயல்களிலும் நிகழ்ச்சிகளிலும் நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல மக்கள் அல்லது நல்ல மனநல ஆலோசனை ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் வருமானம் அல்லது பணத்தை எப்போதும் மற்றவர்களுக்கு சாதகமாக செலவழிக்க முயற்சிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். தங்களின் தற்போதைய நிலையை உணர்ந்து கருத்துடன் உங்களின் குடும்ப வாழ்வை நீங்கள் வளமாக வாழ நினைத்து அதை சார்ந்து சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களின் வாழ்வு இனிக்கும், குடும்பம் மகிழ்ச்சியில் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது.
பணத்தை சேமிப்பதால் உண்டாகும் நன்மையை நீங்கள் பெறலாம். முடிந்தவரை உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு நல்லதொரு அறுசுவை விருந்து படைத்து அவர்களுடைய ஆசியை பெறுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.